காலை வணக்கங்கள். ஓம் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் ஏரொளி சக்கரம் 1288வது மந்திரம் நாம் இன்று சிந்திக்க உள்ளோம். இந்த மூலாதாரத்தை பத்தி ரொம்ப நமக்கு அதிகமா இந்த பாடல்ல உணர வரதா உணர்கின்றேன். மூலாதாரத்தின் உள்ள இருக்கின்ற சக்கர அமைப்பை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. தெளிந்து அந்த காணப்படும் சக்கரத்தினுள்ளே இந்த என்ற அகாரத்தை கனிவுள்ள அப்படின்றாருங்க. கனிந்துள்ள அதை நாம் நடுவாக வைத்து தியானித்து அங்க இருக்கிற மூலவாய்வை குண்டலிலிருந்து சுழிமுனை வழியாக உயிரை கொண்டு செல்க எனது ஏரொளி சக்கரம். இப்ப இந்த என்றது குண்டலில் இருக்குது. அந்த சக்கரத்தை நன்றாக ஆராய்ந்து உணர்ந்து கனின்றாருங்க. அப்படின்னா அது வெளியில கொண்டு வந்தக்கூடிய விஷயம் அப்படின்னு உணரத்தக்கதாக இருக்கின்றது. மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னாகர் ஐயா, வணக்கம். சரவணன் ஐயா வந்திருக்காங்க. சிக்கோ சரவணன் சார், வாருங்கள், வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தை 4ஆம் தந்திரத்தில் 9வது அத்தியாயம் ஏரொளி சக்கரம் பாடல் 1288 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கிறது. மூலத்தினுள்ளே அணிந்தவகாரத்தை அன்னடுவாக்கி குளித்த பரவி கூடி உள்வைத்தே அழிந்தவை அங்கு எழு நாடிய காரி. தெளிந்திடும் சக்கரம் மூலத்தின் உள்ளே அழிந்த அகாரத்தை அன்னடு ஆக்கி குளிர்ந்த அரவினை கூட்டி உள்வைத்து நலிந்தவை அங்கு எழு நாடிய காலை. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து. நேற்றைய பாடலில் பார்த்தபடி சாதகர்கள் தமக்குள்ளேயே தேடி தெளிந்து கொண்ட ஏரொளி சக்கரத்தின் ஆதாரமான மூலாதாரத்திற்கு உள்ளே தமது ஏரொளி சக்கர சாதகத்தினால் அருளாக கிடைத்த ஓங்கார மந்திரத்தின் அகாரத்தை நடுவில் வைத்து அமைக்க வேண்டும். சாதகருக்குள்ளிருந்து வெளிவந்து அண்ட சராசரங்கள் முழுவதும் பரவி அங்குள்ள அனைத்து உலகத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கும் அருளுவதற்கான சக்தியை பெறுவதற்கு மீண்டும் சாதகரின் உள்ளுக்குள் வருகின்ற எப்போதும் மாறாத சுழற்சியை செய்து கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியோடு அந்த அகாரத்தை ஒன்றாக சேர்த்து அதற்கு உள்ளே வைத்தால் கிடைக்கும் அமைப்பிலிருந்து எழுகின்ற மந்திரத்தில் ஒரு நாளிகையின் சிறிய அளவாகிய 1/4 பங்கு அளவு கிடைக்கும். சரவணனையா கொடுத்திருக்காங்க. வாங்க சிக்கோ சரவணனையா. சரவணையா, நீங்க தொடரலாம் ஐயா. மகிழ்ச்சி. அழைத்தமைக்கு குரு சரணம், குருவே சரணம். எனக்கு திருமந்திரம் அவ்வளவா விளக்கம் தெரியாதுங்க ஐயா. நான் கேட்கவே வந்துள்ளேன். ஒரு மெசேஜ் பண்ணிருக்கேன், அது பாருங்க. அதுல விளக்கம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்தேன். ஐயா ஆசை அறிவின் ஆசை அறிவின் ஈசனும் ஆசை அறிவின் திருமந்திரம் அதை போட்டு அதற்கான விளக்கம் கேட்டிருக்காரு. பாடலை தொடர்ந்து அதற்கான விளக்கம் நம்ம கௌரியமா வாங்க. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் 1288. தெளிந்திடும் சக்கரம் மூலத்தின் உள்ளே அழித்த அகாரத்தை அன்னடு ஆக்கி குளிர்ந்த அரணை கூடி உள் வைத்து நலிந்தவை அங்கு எழு நாடிய காலை. இதுக்கான கமெண்ட்ரி. The mandiram expresses the significance of Om and its importance in the awakening and ascent of Kundalini Shakti to Sahasrara. The merciful Agaram A is the one entwined with Ugaram and Magaram, namely Om. The idea is that Om centered in the Mooladhara is to be meditated upon. Then nexus with the Kundalini is established, and this causes the vital breath to soar upward.
இன்றைக்கான மந்திரம் வந்து எனக்கு இன்னும் நிறைய புரியாத விஷயம் நிறைய இருக்கு. இதுல நிறைய பதிகத்துல ஏதோ ஒரு வார்த்தை மாறி மாறி இருக்கும். நம்ம ரெண்டுத்துக்குமே அர்த்தம் பார்த்து எதை புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து நிறைய வார்த்தைகள் வந்து மாறி இருக்கு. இந்த அரணைங்கிறத அரவினைன்னு இருக்கு, வரவினைன்னு இருக்கு, நலிந்தவை வலிந்தவைன்னு இருக்கு, வகாரம் இருக்கு, அகாரம் இருக்கு. எனக்கு அது சில பேரால புரிஞ்சுக்க முடியுது, எதுதான் கரெக்டா இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியும். அது எனக்கு எனக்கு அது தெரியல, எந்த இது கரெக்ட்ன்றது தெரியல எனக்கு. அதனால நான் வந்து இதுல பொதுவா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்றத மட்டும் சொல்றேன். பொதுவா எல்லா போன பாட்டுல வந்து தெளிந்து கொள்வார்க்கேன்றதோட முடிச்சிருந்தாங்க. அப்ப எப்படி தெளிந்திடும் அப்படிங்கிறத சொல்றதா நான் பாக்குறேன். தெளிந்திடும் சக்கரம்ன்றதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. தெளிந்திடும் சக்கரம் மூலத்தினுள்ளே அளித்த ஆகாரத்தை அன்னடுவாக்கி குளிர்ந்த அரணை கூடியில் வைத்து நலிந்தவை அங்கு இல்லை. இது அழகேசன் ஐயா சொன்ன மாதிரிதான் அந்த குண்டலினி சக்தியை மேல எழுப்புறதா தான் பாக்குறேன். அந்த அரண்றத வந்து பாம்பா பாக்குறாங்க, அது வந்து குண்டலினி சக்தியா பாக்குறாங்க. ஆனா வலது கலையும் இடது கலையுமே நமக்கு நாகமா தான் நம்ம இதுல பாத்துட்டு வரோம். அதனால அத குளிர்ந்த அரணாவும் சொல்லலாம்னு பாக்குறேன். இதுல மெயினா என்ன எனக்கு புரிய வர்றதுன்னா, அந்த சுவாசத்தை வந்து அந்நடுவாக்கணும். அதாவது சந்திரக்கலை இடது கலை இருக்கு இல்லையா, இடது கலை வலது கலை இருக்கு, அத வந்து சரிசமமாக்கணும். அந்த சுவாசத்தை சரிசமமாக்கி அக்னி கலையை இயக்கணும். கீழே இருக்க அக்னி கலையை இயக்குனாதான் அந்த உள்சுவாசம் நடைபெறும். உள்சுவாசம் நடைபெறும் போது நம்ம 2 நாசியிலையும் பேலன்ஸ்டா நமக்கு மூச்சு காற்று போயிட்டு வரும். அந்த இதுல அந்த மாதிரி வச்சு அக்னி கலையை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் மூலாதாரத்துல சக்தியை மேல எழுப்பணும் அப்படின்றத பாக்குறேன். இங்க வந்து பிராணனையும் சொல்ற மாதிரி அந்த வலிந்தவை அப்படின்னு நலிந்தவை வலிந்தவைன்னு இருக்கு. வலிந்தவைன்னு பார்த்தா அது வந்து காற்றுதான் வலின்னு சொல்லுவாங்க. அது அந்த இது பார்த்தா இதுல தனஜயன் வாயுவையும் சொல்றாங்களோ அப்படின்ற, அதுவும் சேர்ந்துதான் அந்த குண்டலினி சக்தியை மேல எழுப்புறதுக்கு உதவி செய்யும். அதனால அந்த நடுசுவாசமா இருக்கிறப்ப, அது உள்சுவாசம் நடைபெறப்ப அந்த எந்தெந்த வாயுக்கள்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த குண்டலினி சக்திய மேல எழுப்புமோ அதெல்லாம் நடைபெறும் போதுதான் அந்த தெளிந்த ஞானம் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். இதை நான் மத்தவங்கள்ட்ட இருந்து நல்ல விரிவா கேட்டுப்போம். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2 விஷயங்கள். ஒன்று இன்றைய பாடல், இன்னொன்னு ஸ்ரீகோ ஐயா வந்து ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்குண்டான பதில் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்ட மாதிரி ஞாபகம் எனக்கு. ஐயா, உங்க கேள்வி என்ன? ஐயா ஐயா சீக்கோ சரவணன் ஐயா. சரி, அவரை வரும்போது கேட்கட்டும். உங்களுக்கு அவருக்கு சொன்ன கேள்வி அதுக்கு அவங்க விளக்கம் கேட்டாங்கம்மா. இதுக்கு விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும்னு சொன்ன மாதிரிதான் எனக்கு கேட்டுச்சுமா. ஓ சரி, ஓகே. இன்றைய மந்திரம் வந்து ஆக்சுவலா இந்த ஒரு மந்திரத்தோட பார்க்க முடியாது. இன்றைய மந்திரம் இன்னும் 2 மந்திரங்கள், அந்த கடைசியில முடியக்கூடிய அந்த 3 மந்திரங்களையும் நம்ம சேர்த்துதான் பொருள் பார்க்கணும். அப்பதான் வந்து இந்த மந்திரத்தோட ஒரு முழுமையை வந்து நம்ம ஒரு செயலினுடைய ஒரு முழுமையை பார்க்க முடியும். முதல் மந்திரம் வந்து தெளிந்திடும் சக்கரம் மூலத்தினுள்ளே அழிந்த வகாரத்தை அந்நடுவாக்கி குளிர்ந்த வரவினை கூடியுள் வைத்து வலிந்தவை அங்கழு நாடிய காலே அப்படின்னு இன்றைய மந்திரம் இருக்கு. இந்த நாளைக்கு வந்து 4:45 முழுதின மந்திரம் ஆலித்தெழுந்தமை தூறி எழுந்ததால் பாலித்தெழுந்து பகையரன் என்றபின் மாலுற்ற மந்திரம் மாறிக்கொள்வார்க்கே அப்படின்னு. அதற்கப்புறம் வந்தது கொண்டவி மந்திரம் கூத்தன் எழுத்ததாய் பண்டையுள் நாவிற் பகையற வென்றபின் மன்றுள் நிறைந்த மணிவிளக்காயிடும் இன்றும் இதயத்து எழுந்து நமவென அப்படின்னு முடிக்கிறார். அதோட இந்த
ஏழரை சக்கரத்தினுடைய முடிவு வருது. அப்ப இந்த 3 ப்ராசஸ்ல இது ஒரு ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து இத வந்து பொதுவா எல்லா உரையாசிரியர்களுமே எப்படிதான் சொல்லியிருக்காங்கன்னா, குண்டலினி சக்தியானது எழக்கூடிய ஒரு ப்ராசஸ சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இதுல எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். யமம் நியமம் அதுல எல்லாமே பார்த்துட்டோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டோம். 4ஆம் தந்திரத்தினுடைய ஆரம்பத்துல வரக்கூடிய பகுதிகள்லயும் இது மொத்தமா பார்த்திருக்கோம். அப்போ இப்ப என்ன பண்றாங்க? அப்ப இப்போ எதை வந்து குறிக்கிறாங்க? இப்ப வந்து குண்டலினி சக்தி பத்தி, அது எழும்பக்கூடிய விதம் பத்தி பேசக்கூடிய தேவை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். அப்ப இதுக்கு மேலதானா குண்டலினி பத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பலாம். அதுக்குண்டான பதில் என்னன்னா, நான் சொல்ற மாதிரி நம்மளுடைய உடலில் வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும் போதும் இந்த மேலே எழும்பக்கூடியது மீண்டும் உள்ளே வரக்கூடியது நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த குண்டலினி சக்தி ஒரு விதமாகவும் மேலே எழும்பி மேலே. அப்ப இந்த இடத்துல நம்மள வந்து திருமூலர் வந்து ஒளியுடல் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அந்த ஒளியுடல்ல எப்படி அந்த ஒளியினுடைய கூறுபாடுகள் ஒவ்வொரு அணுவிலும் இருந்து நம்மை ஒளியுற செய்கிறது அப்படிங்கிற வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. அதற்கு உண்டான ப்ராசஸ் இது நடக்காம அங்க நடக்காது. அப்போ அந்த பேக்ரவுண்ட வச்சுட்டு நம்ம இந்த மந்திரத்தை பார்க்கணும். என்ன சொல்றாரு? தெளிந்திடும் சக்கரம் மூலத்தினுள்ளே. அப்போ இந்த ஏரோலி சக்கரம், இந்த எந்த சக்கரத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? ஏரோலி சக்கரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை மூலமாக வைத்து, அப்போ மூலத்தினுள்ளே அழிந்த வகாரத்தை அன்னடுவாக்கி, குளிர்ந்த அரவினை அப்படின்னு இருக்கு, ஒரு சில இடங்கள்ல அரவுன்னு இருக்கு. குளிர்ந்த அரவு அப்படின்னா மூலாதாரத்தில் குளிர்ந்து நிற்கக்கூடிய அரவு. அரவுனா பாம்பு. கூடி உள் வைத்து வழிந்தவை அங்கழு நாடிய காலே அப்படின்னு. அப்ப அந்த பொழுதில், எந்த பொழுதில்? காலே அப்படின்னா மூச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்ல சொன்ன காலே, வந்த காலையில வந்த காலே அப்படின்னு இந்த காலே அப்படிங்கிற வார்த்தைய அந்த பொழுதில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகம் பண்றதுக்கும் நம்ம வந்து அந்த பொருளை உணர்த்துவதற்கும் உபயோகம் பண்ணுவோம். அப்போ வழிந்தவை அங்கழு நாடிய காலம், அது நாடிய பொழுது. எப்பொழுது? வழிந்து அங்கு எழு நாடிய காலம். எது வழிந்து அங்கு நாடிய காலே அப்படின்னாக்க, குளிர்ந்த அரவினை கூடியுள் வைத்து. எது குளிர்ந்த அரவு? மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்தி, குண்டலினி சக்தி. அப்ப அதான் குளிர்ந்த அரவு அப்படின்றாங்க. அப்ப எப்படி குளிர்ந்த அரவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம வந்து எல்லா நேரத்திலையும் அக்னி என்கின்ற கனல் நம்முள்ளே எழுந்து அது மேல் எழும்ப கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான வித்தியாசம். என்ன சொல்றாரு அப்படின்னா, குளிர்ந்த அரவு அப்படிங்கிறது. இந்த குளிர்ந்த அரவு தான் இந்த பாட்டினுடைய முக்கியமான விஷயம். ஏன்னா இவ்வளவு நாளும் நம்ம பார்த்திருக்கிறது என்ன அப்படின்னாக்க, இடகலை பெண்களை தாண்டி அக்னிகளை தோண்டி சுழுமுனையின் வழியாக மூலாதாரத்திலிருந்து மேலெழும்போது, குண்டலினியாக மேலெழும்போது அது எப்படி இருக்கு அப்படின்னா மூலக்கனல்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? மூலாதாரத்து 3 கனலை அப்படின்னு நம்ம அபயமா கூட சொல்லியிருப்பாங்க. அப்போ இவ்வளவு நாளும் கனல்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, குளிர்ந்த அரவு அப்படின்னு சொல்றாரு. அப்போ குளிர்ந்த அரவு எங்க நம்ம மேலெழும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லி தர்றாரு நமக்கு. எது குளிர்ந்த அரவு அதெல்லாம் மேல நமக்கு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? கூடிய தம்பனம் மாரணம் வசையம் மாடு இயல்பாக தெரிந்திடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இதெல்லாம் இயல்பாக நமக்குள்ளே வந்து அமைந்து விடும். அட்ட கண்மங்களும் நமக்குள்ளே வந்து அமைந்து விடும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இந்த சுழுமுனை சுவாசம் வந்து ஆரம்பத்துல நம்ம உட்காரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, கனல் தான்
அது அந்த கனல்ல தான் மேலெழும்பும். ஆனால் அது குளிர்ச்சியாக மாறக்கூடிய ஒரு ப்ராசஸ இங்க நமக்கு சொல்லி தராரு. அதற்குண்டான வழிமுறையாக ஏரல் சக்கரத்தை நம்ம வைக்கிறார். இப்ப பாருங்க, தெளிந்திடும் சக்கரம் மூலத்தினுள்ளே. எப்படி தெளிந்த சக்கரம்? நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாடலை பாக்குறோம். பாடியுள்ளாக பகை வெறும் வந்துறாரு. அப்ப அந்த பகை இல்லைன்னா அந்த மூச்சு எப்படி இருக்கும்? நிதானமா இருக்கும். நீங்க பாருங்க, நம்ம வேகமா ஓடுறோம், வேகமா நடக்கிறோம், ஏதோ ஒரு வேலையை வேகமா செய்யறோம், வேகமா சிந்திக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? மூச்சு வேகமா போகும். மூச்சு வேகமாக போக போக இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கனல் கூடிக்கொண்டே செல்லும். அதெல்லாம் இல்லை இங்க. பாடியுள்ளாக பகைவரும் வந்துறார். அப்படி வர முடியாத சூழ்நிலையில நம்ம உடம்பு இருக்கு. உடம்புல நோ பகை, எந்த இடத்துலயும் பகை இல்லை, எந்த இடத்துலயும் அவசரம் இல்லை, எந்த இடத்துலயும் கோபம் இல்லை, பயம் இல்லை. அப்போ அந்த மூச்சு இயல்பாக இருக்கிறது. அப்படி தேடியுள்ளாக தெளிந்துள்ளவர்க்கே. யாருக்கு கிடைக்கும்? தேடியுள்ளாக தெளிந்து கொள்வார்க்கே அப்படின்னு நேற்று சொன்னாரு. அப்படி தெளிந்த சக்கரத்தை சக்கர மூலத்தினுள்ளே, தெளிந்திடும் சக்கர மூலத்தினுள்ளே அப்படிங்கிறார். அப்ப அந்த சக்கரத்தினுடைய மூலத்தில் அழிந்த வகாரத்தை அந்நடுவாக்கி. அப்ப இந்த இடத்துல 2 இடம் சொல்றாரு. மூலம்னு நம்ம மூலாதாரத்துக்கு போயிடுறோம். இந்த இடத்துல 2 விஷயம் சொல்றாரு. தெளிந்திடும் சக்கர மூலத்தினுள்ளே. அப்ப அந்த சக்கரத்துல இருக்கக்கூடிய எந்த சக்கரம்? ஏரொளியாக நம்மை இயக்குகின்ற இந்த சக்கரத்தை நம்ம முதல்ல இருந்து எப்படி எடுத்துட்டு வந்தோம்? புறமா இருந்தது, அப்புறம் அதை அகமாக உணர்ந்தோம், பின் அகம்புறமாக உணர்ந்து ஒவ்வொரு பஞ்சபூதத்தினுள்ளும் வைத்து கடைசியில ஆகாய கூறுல இப்ப இந்த சக்கரம் இருக்கு. அந்த ஆகாய கூறுல மிச்சம் இருக்கக்கூடிய 4ம் சேர்ந்து போய் மேலிருந்து நம்மை இயக்குகிறது. எங்கனம் இயக்குகிறது? ஒளியாக இயக்குகிறது. அப்படி ஒளியாக இயக்கும் பொழுது இந்த உடலில் இயல்பாக தோன்றக்கூடிய அத்தனை ரசங்களும், அதாவது நவரசம்னு நம்ம வச்சுக்கலாம், இங்க அட்ட கண்மம்னு நம்ம பார்த்திருக்கோம். அதை செய்யக்கூடிய தகுதியை நம்முள்ளே தரக்கூடிய அளவிற்கு அந்த சக்கரம் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது ஒளியாக. அப்படி தெளிந்த சக்கர மூலத்துள் இப்ப அந்த இடத்துக்குள்ள நம்ம மந்திரங்கள்லாம் சொல்லிதான் அங்க போனோம். அதுக்கும் பார்த்தோம். ஓம் பிரணவத்தை வச்சுக்கலாம், இல்ல அம்சம் வச்சுக்கலாம், சோகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம சொல்லிதான் வந்தோம். மகாரமை எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக வருகிறது. இதெல்லாம் நம்ம சொல்லி கொண்டு வந்துட்டு இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? அங்க போய் அங்கிருந்து நாம் ஒரு மந்திரத்தை எழுப்புகிறோம். அதுதான் சக்கர மூலத்தினுள்ளே அழிந்த வகாரத்தை அந்நடுவாக்கி. வகாரம் அப்படிங்கிறதே அன்னையினுடைய ஒரு கூறு, அன்னையினுடைய கூறுபாடுதான் அந்த வகாரத்தினுடைய தன்மை. அப்ப அழிந்த வகாரம், கருணை மிகுந்த வகாரத்தை அந்நடுவாக்கி. அப்ப அந்த நடுவுல அந்த அன்னையினுடைய கூறுபாட்டை நாம் வைக்கிறோம். அன்னையினுடைய கூறுபாட்டை வைத்து விட்டு குளிர்ந்த வரவினை கூடியுள் வைத்து, அப்ப இங்க இருந்து எழும்பக்கூடிய அந்த மூலாதாரத்தில் இருந்து குளிர்ந்து எழும்பக்கூடிய, அப்ப எல்லா நேரமும் கனல்ல எழும்பக்கூடிய அந்த மூலாதாரம் இப்பொழுது எங்கிருந்து எழுப்புகிறது? குளிர்ந்து எழும்புகிறது. அதான் குளிர்ந்த அந்த நாகமானது குளிர்ந்து எழும்புகிறது. வழிந்து அவை அங்கெழு நாடிய காலே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்கே மேலே போகும் பொழுது அப்படின்னு ஒரு ப்ராசஸோட சொல்லி இருக்கிறார். இதனோட மீதம் பொருளை நம்ம நாளைக்கு பார்க்கணும். அப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸ நம்ம மனசுல வச்சுட்டு இந்த ஒரு தொகுப்பா இந்த பாடலை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய முழுமைய அதற்கு உண்டான ஒரு டூல், ஒரு உபகரணத்தை அவர் நமக்கு தராரு. அதுல இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தில் குளிர்ந்து எழுகின்ற அந்த அனலை, அந்த நாகத்தை, அந்த அறவை நாம் எங்கனம் பெறுவது? இதன் மூலமாக பெறலாம் அப்படின்ற ஒரு செய்தியோட அவர் இந்த மந்திரத்தை முடிக்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்தது பேர் பாக்கியம். இதற்கப்புறம் நம்ம அர்த்தநாரியா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஐயா வந்திருக்காரா? இல்ல, வரலங்கம்மா. ஸ்ரீகோ ஐயா, இதுல ஆசை அருமீன் ஈசனோடையினும் ஆசை அருமீன் அப்படிங்கிறது நம்ம கடவுளோடு இது நம்ம நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம் இந்த சபையில. முக்தி அப்படிங்கிறது எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அவனோடு கூட இருக்கக்கூடிய ஆசையை கூட இருப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
நம்ம 4 விதமான முக்தி சொல்லுவோம். சாலோக்கியம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் அப்படின்னு ஒரு 4 விதமான முக்தி வந்து நம்ம சொல்லியிருப்போம். இதுல வந்து எதுவுமே ஆசைதான். நீங்க இந்த பக்கம் சாலோகம் போயிட்டீங்கன்னா அவருடைய உலகத்துல இருந்து சாரூபம் அவருடைய உருவுக்காக மாறுறது, சாயுஜ்யம் அவராகவே மாறுவது, இப்படி ஒரு ஒரு இடத்துலயும் அடுத்தடுத்த நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அவராகவே மாறிய பிறகும் கூட நம்ம வந்து பற்று வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் அந்த இடத்துல வந்து மீண்டும் அந்த பற்று அந்த குறிப்பிட்ட காலம் வரை நம்மை அங்கே இருத்து விட்டு மீண்டும் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பும். அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? அப்ப அதுதான் ஃபைனல் முக்தி இல்லையான்ற கேள்வி நமக்குள்ள எழும். அதுக்குதான் இந்த இடத்துல பதில் சொல்லியிருக்கோம். இனிமே பிறவி இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன? இது ஒரு கான்செப்ட் நீங்க வச்சு பாருங்க. எனக்கு பசிக்கவே பசிக்காது அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நமக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னா சாப்பாடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. இருந்தா ஒரு வாரம் சாப்பிடலாம், இல்லையா அடுத்த நிமிஷம் நம்ம வாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை அடைவது இறையோடு அவர் கையில போயாச்சு. இதுக்கு மேல நான் இந்த பிறவிக்கு வந்தாலும் எனக்கு தெரியும் நீ வந்து என்னை ஆட்கொண்டு என்னை மீண்டும் உன்னோடு இருத்திக் கொள்வாய், அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு பற்று கிடையாது. என் வேலை நீ சொல்றது செய்யறது, உன்னோட இருக்கிறது. நான் இருக்கேன், நீ போக சொல்றியா, நான் போறேன். இல்ல நீ என்ன கீழே போன்னு சொல்லு அப்புறமும் நம்ம வந்து இல்ல நான் போக மாட்டேன், நான் உன்னோடு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி இருந்தோம்னா இந்த உலகம் இங்கனம் உய்வுற முடியாது. அப்படி வந்தவர்கள் தான் வள்ளல் பெருமானாரும் திருமூலரும் ஆகச்சிறந்த அனைத்து ஞானியரும் ரமணரும் யோகிராம் சுரத்குமாரும் இப்படி அத்தனை பேரும் நம்மை வந்து நமக்கு வழிகாட்டுவதற்காக நமக்காக இறங்கி வந்தவர்கள். இதனால் இறையனுடைய சொல் கேட்டு அப்படி வந்தவங்கதான் இவங்க அத்தனை பேருமே. அப்படிப்பட்ட ஒரு நிலையை எந்த ஒரு பிடிப்பும் அவரோடு கூட நம்ம வந்து நான் உங்களோட இருக்கிறது ஆசை அப்படின்னா அந்த இடத்துல நான்கிற ஒரு தனித்துவம் வந்துடும், அந்த துவைதம் வந்துடும். அதெல்லாம் இல்லை, நான் இறை சொரூபம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா நம்ம இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முக்தி அப்படின்னு நம்ம இந்த உலகத்துல சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அடைந்தாலும் அடையாவிட்டாலும் நீ நானாக இருக்கிறேன், நான் நீயாக இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு ஐக்கியம், அந்த 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 என்ன சொல்றது, அந்த துவைதமற்ற அத்வைதத்தை சொல்லக்கூடியது. அதனால்தான் ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஆசைன்னு வந்துட்டாலே அது இரண்டாவது விஷயத்துக்கு வந்துட்டு, அது ஒரு துவைதத்துக்கு வந்துட்டு. அது துவைதம் இல்லை, நான் நீயாக இருக்கிறாய், நீ நானாக இருக்கிறாய் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த விஷயத்த சொல்றதுதான் இந்த ஆசை அருமீன். அந்த துவைதமற்ற அத்வைதமான ஒரு நிலை அப்படிங்கிறதுதான் என்னோட புரிதல். நீ உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும். இதுக்கு இன்னும் நிறைய பார்வைகள் இருக்கு. வேதோபநிஷத்துல இருக்கக்கூடிய ஈசோ வாசியம் இதம் சர்வம் இதெல்லாம் கூட இதனுடைய ஒரு கூறுதான். அத்தனை மூல வாக்கியங்களையும் நம்ம இதற்கு ஒரு பொருளாக சொல்ல முடியும். இது ஒரு பெரிய டிஸ்கஷன். நீங்க ரொம்ப அற்புதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு அதற்குண்டான பொருள் ஆராய முற்படுகிறீர்கள். இல்லை அந்த வாக்கியத்தை வைத்து நீங்கள் ஒரு விசாரத்தை துவங்க நினைக்கிறீர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம். தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு இதனோட பொருள். ஆனா அதை மீண்டும் நம்ம பேசுறது எதுக்காகனா அது கொடுத்த ஒரு விசாரம் நம்மளே மேலும் மேலும் நம்ம மேல் நோக்கி இழுத்து சொல்லும். அதற்குண்டான ஒரு கூறா கூட இதை நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பரே. இந்த வாக்கியத்தை இந்த காலையில் சேர்க்கப்பட்டது. குரு சரணம். நன்றிங்க, அருமையான விளக்கம். சிந்தனையில் மீண்டும் மீண்டும் உதித்து கொண்டே இருக்கிற ஆசை, அதை தேடிதான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. விளக்கம் மிக அருமையாக இருக்கு. நன்றி பித்திகாமா, நன்றி சீக்கிரம். மீண்டும் ஒரு முறை அந்த ஆசிரியர்களுக்கான ஒரு விளக்கம், உங்களோட விளக்கம், பாடலுக்கான விளக்கம் மிக்க நன்றிமா. வித்யாமா வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமலரே போற்றி. 1288வது திருமந்திரம். நடுவுள் அகரம் நிறுத்தி நினைக்க. திருமந்திரம். தெளிந்திடுஞ் சக்கர மூலத்தின் உள்ளே அழிந்த வகாரத்தை அந்நடுவாக்கி, வகாரத்தைனு
திருமந்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் திருமூலர். கழக வெளியீட்டில் அகாரத்தை என்று பதிவிட்டுள்ளது. குவிந்த அறவினை கூடியுள் வைத்து அழிந்தவை அங்கெழு நாடிய காலே. அருமையான திருமந்திரம். திருமந்திரத்தின் பொருள், மூலாதாரத்தின் உள்ளே சக்கர அமைப்பை நன்கு அறிந்து அங்கே எல்லா எழுத்துக்களுக்கும் துணையாக விளங்கும் அன்புடைய நடுவாக எழுதி குண்டலினியை சுற்றி இருக்க செய்து வழிபட்டு வர எண்ணிய எல்லாம் கைகூடும். அழி என்ற சொல்லின் பொருள் அன்பு. அரவு என்ற சொல்லின் பொருள் பாம்பு. இங்கு பாம்பின் வடிவான குண்டலினி. அழிந்தவை கனிவுடன் அதை. நாடிய காலே, நாடியன விரும்பியவாறே. கழக வெளியீட்டில் நுட்பமான பொருளை தந்துள்ளார் உரையாசிரியர். மூலாதாரத்தில் தெளிவாக காணப்படும் சக்கரத்தின் உள்ளே எல்லா எழுத்துக்கும் துணை செய்யும் அழியுடைய அகரம் நடுவாக எழுதப்படும். வட்ட வடிவான குண்டலினி ஆற்றல் அரவு வட்டமிட்டது அது போன்று காணப்படும். அதனை மனங்கூடி அங்கனம் அமைத்து வழிபடுவராயின் நாடியது எளிதாக கைகூடும். அறவினை என்ற சொல்லின் பொருளாக குண்டலினி சக்தியை குறிப்பிட்டுள்ளார். அழிந்து என்ற சொல்லின் பொருள் கனிந்து. கிருத்திகா அம்மா திருமந்திர பாடல் சொன்னாங்க. ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் ஆமே. மனிதர்களே, ஆசையை விடுங்கள், ஆசையை விட்டொழியுங்கள். அது ஈசனிடம் கொண்ட ஆசை ஆயினும் சரி, அதையும் விட்டு விடுங்கள். ஏனென்றால் ஆசைகள் அதிகமாக ஆக துன்பங்கள் தான் கூடி வரும். ஆசைகளை விட்டுவிட்டால் ஆனந்தம் தேடி வரும். எனவே ஆசைகளை விடுங்கள். ஈசனோடு ஆயினும் என்றது உயர்வு நவிற்சியாக சொன்னது. அல்லாமலும் ஈசனிடம் அன்பு வைக்கலாம், பக்தி செலுத்தலாம், ஆசைப்பட தேவையில்லை அல்லவா? அல்லாமலும் ஆசை கீழான மனநிலை, புறப்பற்றால் வருவது. அன்பே மனத்தின் உயர் பண்பு, அகப்பற்றால் வருவது. எனவே ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் என சொன்னதாக கொள்வதும் பொருந்தும். ஈசனை நினைப்போம், அருள் பெறுவோம், அனைவருக்கும் நல் வழிகாட்டுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி வித்யா. பாடலோட சுத்த ஆசிரியர்களுக்கு உங்களோட பார்வையா கற்று வச்சு நன்றி, மிக்க நன்றி. நேரம் கருதி நிறைவு கொள்ளலாம். திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வுகளும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2